எட்டாம் தலம் இனிய இயேசுவே, உம்மை ஆராதிக்க வணங்கி உமக்கு நன்றியுடன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தன் பின்னே அழுது கொண்டு வந்த பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். பெண் விடுதலைக்காக பலர் பேசியிருக்கலாம், ஆனால் அதனை அவர்கள் கடைபிடித்தார்களா? இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இயேசு பெண் விடுதலையை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தியவர். எனவேதான் பெண்களையும் தனது சீடர்களாகவும் நற்செய்தி தூதுவர்களாகவும் ஏற்படுத்தினார். உயிர்ப்புக்கு பின் மகதலா மரியாவுக்கு தானே தன்னை முதலில் வெளிப்படுத்தினார். இதோ தனக்காக வாழாத இறைவன் இயேசு தனது கொடிய துன்பத்திலும் அழுகின்ற பெண்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் ஊட்டுகிறார். உலகமே வியப்பில் ஆழ்த்துகிறார். பெண்கள் ஒரு மிகப்பெரிய ஆற்றல். பெண்கள் பங்கேற்காத எந்த ஒரு போராட்டமும் வெற்றி பெறாது. பெண்களின் ஈடுபாடு இல்லாத எந்த குடும்பமும் முன்னேறாது. ஆம், பங்கு படித்தளத்தின் அடித்தளமே பெண்கள் தானே. ஆண்களே, அன்று மடக்கி நிறுத்திய அந்த பெண்களின் ஒட்டுமொத்த குரல்தானே இன்று உன் தாய்க்கு, மனைவிக்கு, உடல் பிறப்புகளுக்கு உன்னில் எந்த இடத்தை கொடுக்கிறார்? ஜெபம். ஆறுதலின் உச்சரியின் விரைவா, கொடிய வேதனைகளிலும் நீ பெண்களின் குரல் மதித்தீரே. என் இயேசுவே, நாங்கள் பெண் விடுதலையை மதிக்கவும், விடுதலை பெண்களின் பெருமையை போற்றவும், தமிழர் தம் பண்பாட்டை தங்கள் நடைமுறை செயல்களில் காக்கவும் அருள்தாரும் விரைவா, அருள்தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள்